அந்தகன் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிப்பில் போன வாரம் ரிலீஸ் ஆகி வசூலில் சக்கபோடு போட்டுச்சு. விமர்சனத்தில் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஒரே மாதிரி விமர்சனம் பண்ணி அந்த படத்தை வேற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போது இந்த ஒரு வாரத்தில் தங்கலான் படம் எவ்வளவு வசூலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 7 நாட்களில் 5,05,00,000 வசூல் பண்ணியிருக்குது. எனப்பா அது 5 கோடினா? ஆமாம், இது மிகப்பெரிய வசூல் தான். ஏன்னா டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் கடைசியாக ஹிட்டு கொடுத்துக்கிட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு மனுஷன் இப்போ வந்து படம் நடித்தா கூட அவ்வளோ ஓப்பனிங் இருந்தது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அதனால் இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வேறு லெவல் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இந்த அந்தகன் படம் அந்தாதுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் ஹிந்தி படம். ஸோ ஹிந்திலையும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த படத்தை வேறு லாங்குவேஜில் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயும் ரீமேக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அந்தகன் படம் மற்ற ஸ்டேட்டில் வந்து வசூல் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையே கிடையாது. அது வந்து சாதாரண விஷயந்தான். அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அந்தகன் படம் வந்து உலகம் முழுக்க 7,05,00,000 வசூல் பண்ணியிருக்கிறது. 7,5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்லலாம், இது நம்ம டாப் ஸ்டாருக்கான மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நமக்கே தெரியும், டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் இந்த அந்தகன் படத்தோட வெற்றி விழாவில் வந்து கலந்துக்கிட்டு அட்டகாசமான ஸ்பீச்சை பேசியிருக்காரு. தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்காரு. இப்போது அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னா, சார் நீங்கள் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துட்டீங்க, மீண்டு வந்துட்டீங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிற டைரக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ், நெல்சன், ஹெச் வினோத், அட்லி, பிஎஸ் மித்ரன் இப்படி வந்து தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி கொடுத்து கொண்டிருக்கிற இளம் இயக்கங்களோட டைரக்ஷனில் நீங்கள் நடிக்கணும், வேறு லெவலில் இருக்கணும். இப்போவும் கூட விஜய்க்கும் அஜித்துக்கும் நீங்கள் டஃப் தரணும் அப்படின்னு தொடர்ந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம பிரசாந்த் அவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்றிருக்கிறார். ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிச்சயமாக இந்த கரண்ட்டில் இருக்கிற இளம் இயக்கங்களோட படங்களில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். டாப் ஸ்டார் பிரசாந்தை வச்சு இயக்கக்கூடிய இளம் இயக்குனர் யார் சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே அந்த பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.